உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய நம்ம வழக்கமான அரசியல் பதிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நம்ம நக்கல் நையாண்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு சீரியஸான விஷயங்களை பேசுவோம். தமிழ்நாட்டுல 4 மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாறி இருக்கு. இதுல டிவிகேவினர் திமுக மேல குறை சொல்றாங்க, திமுக டிவிகே மேல குறை சொல்லுது. இதுல இப்ப இருக்க அரசு மேல எந்த குறையுமே இல்லை, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் இதால நம்ம மாணவர்களுக்கு எவ்வளவு இழப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்னங்க 4 காலேஜ் யூனிவர்சிட்டியா மாறினா நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, டெவலப் பண்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தோணும் உங்களுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் அப்படிங்கிறது 3200 தான் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலகட்டத்துல 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி மறைந்த அம்மையார் இருக்கும்போது 2011-16 காலகட்டத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி மொத்தம் 12 மருத்துவக் கல்லூரிகள் புதுசா கட்டப்பட்டுச்சு. அதாவது 3200 அப்படிங்கிற மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் 4500 அதிமுகவால மாத்தப்பட்டுச்சு. உடனே நான் சொம்புன்னு தூக்கிட்டு வராதிங்க, இது ஃபேக்ட், உண்மை. இப்ப இந்த 4500 இடங்கள்ல 600 இடங்கள் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க அவங்க யூனிவர்சிட்டியா தானே போறாங்க, எப்படிங்க பணி 600 காலியாகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நேரடியா 600 அப்படிங்கிறது குறைஞ்சிராது. ஆனா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாறுறதுல இருக்கிற ரிஸ்க் என்னன்னா, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாறிட்டா அவங்க எந்த இடஒதுக்கீட்டையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. யூனிவர்சிட்டி தன்னாட்சி அதிகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடுங்கிறது காலி ஆயிடும். 600 சீட்ல 7.5 காலி ஆயிடுச்சுன்னா 45 அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் மருத்துவ கனவு அப்படிங்கிறது கலைக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய 555 பணியிடங்கள்லயும் எந்த சாதி ரீதியான இடஒதுக்கீடு முறையும் பின்பற்றப்பட மாட்டாது. அதாவது அவன் சௌரியத்துக்கு கல்லா கட்டிக்கலாம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொன்னா இது, நான் யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுப்பேன், நீட்ல பாஸ் பண்ணி வந்தா மார்க் இருந்தா நான் யாருக்கு வேணாலும் கொடுத்துருவேன், எனக்கு இடஒதுக்கீடு பின்பற்றணும், அந்த பேச்சுக்கே வேலை கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மருத்துவ கல்லூரிகள், தனியார் மருத்துவ கல்லூரிகள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4.35 லட்சம், அதாவது 4,35,000 இருந்து 5,40,000 வரைக்கும் வசூல் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் நாம்ஸ் படி. இது தெரியாம ஆஃப் த ரெக்கார்டா அண்டர் த டேல்ல வழக்கம் போல வாய்க்கரிசிங்கிறதும் வாங்குவாங்க. ஆனால் நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாறிட்டா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குவாங்க. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் அப்படிங்கிறத மாத்தி 25 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க. 5 லட்சத்துக்குள்ள முடிய வேண்டிய இடம் 25 லட்சத்துக்கு போகும். 5 வருஷம் கட்ட வேண்டிய பணம் தான் 25 லட்சம். ஆனா யூனிவர்சிட்டியா மாறிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கே 23 லட்சம் வாங்குவாங்க, குறைஞ்சபட்சம் சொல்றேன் நான். இப்ப ஒரு ஏழைபால இருக்கான், இப்ப என்ன எடுத்துங்க, இப்ப என் மக 11வது படிக்கிறாங்க, MBBS போகணும், நீட்டுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எனக்கு ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுல கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இந்த 45 சீட்டு காலி ஆகுது அப்படிங்கிறப்ப எனது மகளுக்கான உரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படுது. அதே மாதிரி மருத்துவ கல்லூரியாவே இருந்துட்டா என்னால வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கட்டிட முடியும். 5 வருஷத்துக்கு சேர்த்து 25 லட்சம் தான், ஏதோ ஒரு பிளாட்டை வித்தாவது கட்டிட்டு போயிடலாம். ஆனா வருஷத்துக்கு 25 லட்சம்னா தலையாடமான வச்சா கூட நம்மளால 1 கோடி சம்பாதிக்க முடியாது. அப்ப ஏழைகளோட மருத்துவ கனவு அப்படிங்கிறது கனவாவே போயிடும். சரி, எந்த மருத்துவ கல்லூரி இது அப்படின்னு பார்த்தா, சமூக நீதினு வாய்க்கிளிய பேசுற, எனக்கு அவ்வளவு கோபம் வருது. சமூக நீதினு வாய்க்கிளிய பேசுற திமுக காரர்கள் சார்ந்த 4 மருத்துவ கல்லூரிகள் தான் இப்ப நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாறப்போகுது. தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் பெரம்பலூர்ல இருக்கு. கதிரவன், திமுக எம்எல்ஏ கதிரவனோட சொந்த கல்லூரி. அது மட்டும் இல்லாம தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2வது. இந்த 4ல 2 திமுக எம்எல்ஏ. நல்லா பாத்துங்க, இடஒதுக்கீடு நாங்க கிழிச்சோம், அறுத்து தள்ளிட்டோம்னு சொல்றவங்க தான் இடஒதுக்கீடு தரமாட்டேங்கிற பல்கலைக்கழகமா தன்னாட்சியா மாறுறதுக்கு தவிக்கிறாங்க. வசூல், காசு, பணம், துட்டு, மணி. நான் 5 வருஷத்துக்கு ஆட்சியில இருந்து சம்பாதிக்க முடியாது, வேற ரூட்ல சம்பாதிக்கலான்னு கிளம்புறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் அந்த மருத்துவக் கல்லூரி சென்னையில இருக்கிறது, அந்த மருத்துவக் கல்லூரியும் நீங்க தெரியும், இந்த கிறிஸ்துவ டீம் அப்படின்னாலே பின்னாடி அதுலயும் திமுகவோட ஆயர்கள் யாராவது இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். விநாயகா கல்வி குழுமம் அதுவும் மாறுது.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவோட பின்புலத்துல இருக்கக்கூடியவர்கள். இவங்க காசை கல்லா கட்டணும். திமுக மந்திரிங்க எல்லாத்துக்கிட்டையுமே மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதனாலதான் அவங்க நீட்டை எதுக்குறாங்க. நீட் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு டொனேஷன் 50 லட்சம் 1 கோடின்னு வருஷம் வாக்கரிசி போட்டுக்கலாங்கிறதுக்காக தான் நீட் எதிர்ப்பு. மற்றபடி நீட்டு தேவை. தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் நீட்டை எதிர்க்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒரு மாணவி 10-20 மாணவி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா 12ஆம் வகுப்புலயே எத்தனையோ மாணவிகள் ஃபெயில் ஆயிட்டேன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால 12ஆம் வகுப்பு தேர்வு வேணாம் நான் சொல்லிட முடியும். இந்த மாதிரியான மடத்தனத்துக்கெல்லாம் நம்ம ஆட்பட முடியாது. அதை ஓரம் கட்டிடுவோம். ஆனா இப்ப திமுக என்ன சொல்லுதுன்னா இந்த அரசு தான் கொடுத்துருச்சுன்னு. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, இந்த மருத்துவக் கல்லூரிகள் மாநில அரசுகிட்ட என்ஓசி வாங்கணும். ஆனா இவர்கள் என்ஓசி வாங்காமலேயே நேரடியா நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் மூலமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான உரிமத்தை வாங்கிட்டாங்க. இதுல மாநில அரசுக்கு தலையீடே கிடையாது, கோர்ட்டோட தலையீடு. செஞ்சதே திமுக. நேரா கூப்பிட்டு கேட்கறது, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லி மணச்சநல்லூர் கதிரவனை கூப்பிட்டு கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. சரி விடுங்க, வேண்டாங்க. மாநில அரசோட என்ஓசியே இல்லாம இவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல டிவிகே அரசு மேல தப்பு இல்லைன்னாலும் அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உடனடியா இந்த 600 பணியிடங்களை மறுபடியும் உருவாக்கணும். 600 மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை உருவாக்கணும்னா 4 மெடிக்கல் காலேஜ் கட்டணும் தமிழ்நாடு அரசு. போங்க முட்டி மோதுங்க, டெல்லியில போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமியால 4 வருஷத்துல 11 காலேஜ் கட்ட முடியுதுன்னா உங்களால கண்டிப்பா 4 காலேஜ் கட்ட முடியும். போய் கொண்டு வாங்க, ஏழைபால மாணவர்களை காப்பாத்துங்க. அதுதான் நம்ம கோரிக்கையா வச்சுக்கிறோம். ரைட், ஓகே. அடுத்தது செந்தில் பாலாஜி தலைமறைவு. இதெல்லாம் எல்லாரும் சொன்ன விஷயம்தான். பட் ஆனா முதல்வர் விஜய் சீறி இருக்காரு எல்லா காவல்துறை ஆற்று. என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், முந்தானத்து நேத்து 4 நாளைக்கு முன்னாடி, இல்ல இந்த கேஸ் போட்ட பிறகுலாம் நான் பேசல, 1 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தேன். கரூருக்கு விஜய் போகும்போது செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க. அதுக்காக செந்தில் பாலாஜி விஜய் போகும்போது உள்ளதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு விஷயத்த கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கிழிச்சு விட்டுருக்காரு. எவன் உள்குத்து வேலை பார்த்தவன் என்ன ஏதுன்னு உளவுத்துறை தீவிர விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்களே அனுப்பிச்சு வச்சீங்களா? அப்ப ஏன் அவங்களை பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன பெரிய மாயாவிகளா? அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்களா காத்தோட? சினிமாத்தனமா கூட கேவலமா இருக்கு அப்படின்னு செம்ம டோஸ் விழுந்திருக்கு. கடைசியா வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியல, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை தூக்கிட்டு வர, செந்தில் பாலாஜி உள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பெரிய இடத்து அழுத்தங்கள் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. கேஸ் இருக்கு, ஒன்னும் யோகேஷ் யாமனியை பிடிச்சி உள்ள போடல இல்ல. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஆளை கூட்டாந்து உள்ள போட்டாருன்னா, என்ன விஜய் இப்படி பழி வாங்குறாரு, சி விஜய் ரொம்ப மோசமான ஆளா இருப்பாரு போல இருக்க அப்படின்னு கேட்கலாம் மக்கள். நீ வச்சிருக்க கேஸுக்கு உன்னை பிடிச்சால வெடி வெடிச்சு கொண்டாடுவானோ போல இருக்கு. அந்த அளவுக்கு கேஸ வச்சிருக்க, அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிருக்க. அப்புறம் உன்னை பிடிச்சி உள்ள வைக்காம என்ன உனக்கு என்ன ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களா? கரூருக்கு விஜய் போறாரு, பின்னாடி வேணா நீ வா, 6வது கட்சியா மாறிடு, உனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறேன், மறுபடியும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலான்னு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இன்னைக்கு இரவுக்குள்ள கைது படணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ஆர்டர். பட் அந்த ஆள் எங்க இருக்காரு, என்ன ஏது, யாரு புண்ணியத்துல யாரு தயவுல இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பாப்போம் கைது செய்யறாங்களா இல்ல காவல்துறை இந்த விஷயத்துல ஒன்னானா உறுதியா நடக்கும். ஒண்ணு செந்தில் பாலாஜி கைது, இல்ல காவல்துறையில இருக்கக்கூடிய திமுக ஆதரவு கருங்காலிகள் களை எடுக்கப்படுவார்கள். 2ல 1 நடந்தே தீரும். அடுத்ததா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கப்பட்டுள்ளது. கொடி கிடி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு ஆன்லைன்ல வாட்ஸ்அப் குழு மூலமா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப தனுஷோட ரசிகர் மன்றம் மறுபடி கட்சியா மாறுது. ஆளாளுக்கு ஒரு ரசிகர் மன்றம், அது என்னத்த சொல்றது. ஓகே, யாராருக்கோ ஒண்ணும் இல்லாத ஆளுங்கள்லாம் வைக்கிறாங்க. அவராவது சமூக பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு, முக்கியமான பல தகவல்களை உடைக்கிறாரு, பல ஊழல்களை அம்பலப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு சமூக இயக்கமா மாற்றக்கூடிய இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் ஓகே, ரசிகர் மன்றம் வாட்ஸ்அப் குழு எல்லாம் துவங்கியிருக்காங்க. நம்மளும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வைப்போம். எதுக்கும் பிற்காலத்துல என்ன நடக்குது, யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். இந்த பல்கலைக்கழக விவகாரத்துல இந்த அரசு உடனடியா 4 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குறதுக்கான பணிகளை இப்பவே செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சுக்கிட்டு, செந்தில் பாலாஜியை கைது செய்யாத ஆட்கள் எல்லாத்தையும் கலையை எடுத்து புடுங்கி எறிங்க அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.